கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதாவது நம்மளை டேரக்ட் அந்த வைப்ரேட் மோட்லேயே வச்சுருப்பார் போல். நீ கொஞ்சமும் நகர்ந்துராத, நான் திடீர்னு அப்படி பிரேக் அடிச்சிருவேன், இப்படி பிரேக் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கார்த்தியும் தீபாவையும் பக்கத்தில் ஒட்டி வச்சு கடைசியில் பிரித்து விட்றாப்புல. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவும் அந்த சக்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆட்டோவில் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டுருப்பாங்க. பின்னாடி வந்துட்டு கண்ணாடியில் பார்க்குறாங்க, அந்த துங்கா இருக்கால அவனோட கார் வர்ற மாதிரி தெரியுது. சக்தி வந்துட்டு பார்த்துடுறாங்க. ஐயோ இது துங்காவோட காரில் மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே வந்துட்டு பின்னாடி பார்த்துட்டு வராங்க. அப்போ டக்குன்னு கழுத்தை பின்னாடி நீட்டி எட்டி பார்க்க, ஆனால் துங்கா அது வரைக்கும் வந்துட்டு ஏன் தீபாவையும் பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு சாப்பிட போய்கிட்டு இருப்பான் போல அங்கிட்டு, இல்லைன்னா என்கிட்ட சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இவெல்லாம் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி மண்டையை நீட்டியே வெளியில் சக்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை வந்துட்டு துங்கா பார்த்துறா. அது என்ன ஒருத்தி மண்டையை வெளியில் நீட்டி நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சக்தி, இது அவதாண்டா அந்த நர்ஸு தாண்டா, அவளை வந்துட்டு புட்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. அத்தா பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி திருட்டுன்னு மண்டையை உள்ளே எடுத்துக்கிறாங்க. நீ பார்க்கணும் தானே வெளியிலே மண்டையை நீட்டினேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆட்டோக்காரனே வேமா ஃபாஸ்ட்டாக போங்கண்ணே, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாதம்மா எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரனு வளைஞ்சு போய்கிட்டு இருக்கா. அவளை விட்டுறாதடா, இன்னைக்கு அவளை பிடிச்சே ஆகணும், எனக்கு ரொம்ப தண்ணி காட்டுறது இந்த ஒத்த பொம்பளை தான்டா, எப்பேற்பட்ட ஆளெல்லாம் சமாளித்து எவ்வளோ அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் இவன் என்ன எனக்கு இப்படி தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கா, அவளை இன்னைக்கு விடவே கூடாது, அவகிட்ட இருந்து எப்படியாவது அந்த கீதா வாங்கி கொலை பண்ணி ஆகணும், வேமா ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அங்கிட்டு வந்துட்டு சக்தி, அண்ணே அங்கே ஒரு கோவில் தெரியுது பாருங்க, பேசாமல் அங்கே போயிருங்கண்ணே, அங்கே தான் சேஃபாக இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. அதே சமயத்தில் அந்த திக்கை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்காங்க கோவிலில். கார்த்தி, இது நம்ம கீதா, மீனாட்சி அவங்க எல்லாருமே நின்றுட்டுருக்கு. அதே பின்னாடி தான் ஆட்டோக்காரனே தீபாவை வந்துட்டு கூப்பிட்டு வர்றாங்க. அண்ணே நீங்கள் உள்ளே இங்கே வச்சுருங்கண்ணே, நான் அந்த துங்கா வந்துட்டு போயிட்டானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அந்த இடத்துல சாட்சி வச்சுக்கிட்டு சக்தியும் அங்கேயே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம அபிராமி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தது வாங்க நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு ஐயர் பாதத்தில் வச்சு இந்த தாலியை மறுபடியும் வந்துட்டு பூஜை பண்ணி தர சொல்கிறாங்க. அது மாதிரியே வந்துட்டு அவரும் பூஜை பண்ண இந்த திக்க வந்துட்டு அபிராமியை வந்து எல்லாருமே வந்துட்டு வேண்ட ஆரம்பிச்சிடறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இது வந்துட்டு என் மருமகளுக்கும் மகனுக்கும் தெரியாமல் தான் இப்போ நடக்க போகுது, அவங்க எப்படியாவது சமாளித்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி வேண்டுறாங்க, எப்படியாவது தீபாவை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவங்க மனசுக்கு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கு. கீதாவும் அதே தான் வந்துட்டு வேண்டுறாங்க. அதுக்கடுத்து ஐயர் தாலி கொண்டு வந்து கொடுக்க, தாலி எடுத்து திடீர்னு கார்த்தி முன்னாடி நீட்டிடுறாங்க. கார்த்திகா பயங்கரமான ஷாக், என்னடா இது என்கிட்ட தலையை கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. என்னப்பா பார்த்துட்டு இருக்க, இதை நம்ம தீபா கழுத்தில் கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு பார்க்குறாங்க. நான் தான் சொன்னல உங்கள் அம்மா அந்த தாலியை வச்சு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கீதா மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா இப்போதைக்கு நான் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்பா இந்த கல்யாணம் நடக்கணும் தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, தீபாவோட ஆசையாக அதுதான், தாலியை கெட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா இது நம்ம தீபாவே இல்லைம்மா, இவங்க பேர் கீதா, தீபா மாதிரி இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அபிராமி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற, அப்போ நம்ம கீதா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க எங்கே இருக்காங்கலாம் எனக்கு தெரியலம்மா, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, நான் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே பின்னாடி தான், அதாவது ஒரு 4-5 ஸ்டெப்பு அதுக்கு பின்னாடி தான் நம்ம தீபாவும் அப்படியே மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. கார்த்தி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இதுலேருந்து என்ன தெரியுது, பார்க்க மாட்டார், இதுதான் தெரியுது. பார்க்கலாம் இன்னும் இந்த ஸ்டோரி எவ்வளவோ தூரம் இழுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிய வேண்டிய ஒரு மேட்டரை இப்படி சுற்றி கொண்டு வராங்க. ஐஸ்வர்யா மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு எதிரி, ஏன் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டிலே கொண்டு போய் தீபா ஒப்படைக்கிற மாதிரி பண்ணலாம்ல, அதெல்லாம் விட்டுவிட்டு ஸ்டோரி நகலாமல் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. என்னமோ கிணத்துல கிடக்கிற பாறாங்கல் மாதிரி போட்ட இடத்துல சப்புன்னு நிற்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.